இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 34ஆம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறை வார்த்தைகள் 2-14 முடிய. இரவில் நான் கண்ட காட்சியில் வானத்தின் 4 திசை காற்றுகளும் பெரும் கடலை கொந்தளிக்க செய்தன. அப்பொழுது 4 பெரிய விலங்குகள் கடலினின்று மேலெழும்பின. அவை வெவ்வேறு உருவம் கொண்டவை. அவற்றுள் முதலாவது கழுகின் இறக்கைகளை உடைய சிங்கத்தைப் போல் இருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறக்கைகள் பிடுங்கப்பட்டன. அது தரையினின்று தூக்கப்பட்டு மனிதனைப் போல் 2 கால்களில் நின்றது. அதற்கு மனித இதயமும் கொடுக்கப்பட்டது. அடுத்து வேறொரு 2ஆம் விலங்கை கண்டேன். கரடியை போன்ற அந்த விலங்கு பின்னங்கால்களை ஊன்றி எழுந்து நின்றது. தன் 3 விலா எலும்புகளை தன் வாயின் பற்களுக்கு இடையில் கவ்விக்கொண்டிருந்தது. எழுந்திரு, ஏராளமான இறைச்சியை விழுங்கு என்று அதற்கு சொல்லப்பட்டது. இன்னும் நோக்குகையில் வேங்கை போன்ற வேறொரு விலங்கு காணப்பட்டது. அதன் முதுகில் பறவையின் இறக்கைகள் 4 இருந்தன. அந்த விலங்குக்கு 4 தலைகள் இருந்தன. அதற்கும் ஆளும் உரிமை கொடுக்கப்பட்டது. இவற்றுக்கு பிறகு இரவின் காட்சியில் கண்ட 4ஆம் விலங்கு அஞ்சி நடுங்க வைக்கும் தோற்றமும் மிகுந்த வலிமையும் கொண்டதாயிருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தன. அது தூள் தூளாக நொறுக்கி விழுங்கியது. எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்டது. இதற்கு முன் நான் கண்ட விலங்குகளுக்கு இது மாறுபட்டது. இதற்கு 10 கொம்புகள் இருந்தன. அந்த கொம்புகளை நான் கவனித்து பார்க்கையில் அவற்றின் நடுவில் வேறொரு சிறிய கொம்பு முளைத்தது. அதற்கு இடமளிக்கும் வகையில் முன்னைய கொம்புகளுள் 3 வேரோடு பிடுங்கப்பட்டன. அந்த கொம்பில் மனித கண்களைப் போல கண்களும் பெருமை பேசும் வாயும் இருந்தன. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 10,000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. அந்த கொம்பு பேசின பெருமைமிக்க சொற்களை முன்னிட்டு நான் அதை கவனித்து பார்த்தேன். அப்படி பார்க்கையில் அந்த விலங்கு கொல்லப்பட்டது. அதன் உடல் சிதைக்கப்பட்டு நெருப்பிற்கு இரையாக்கப்பட்டது.
மற்ற விலங்குகளிடமிருந்து அவற்றின் ஆட்சி உரிமை பறிக்கப்பட்டது. ஆயினும் அவற்றின் வாழ்நாள் குறிப்பிட்ட கால நேரம் வரை நீடிக்கப்பட்டது. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்கள் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ, தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். தானியேல் இளைஞர் மூவரின் பாடல். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மலைகளே குன்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நிலத்தில் தளிர்பவையே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கடல்களே ஆறுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீரூற்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களே நீர்வாழ் உயிரினங்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்து பறவைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காட்டு விலங்குகளே கால்நடைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 29 33 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊமையை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர் விடும்போது அதை பார்க்கும் நீங்களே, கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். ஆண்டவரை வாழ்த்துங்கள். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பெரிய தவறு செய்த இளைஞன் ஒருவன் வயதான ஓர் அருட்பணியாளரிடம் வந்து, சுவாமி, நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன். அந்த தவற்றிற்காக நான் 1000 முறை ஆண்டவரிடம்
மன்னிப்பு கேட்டுவிட்டேன். அப்படி இருந்தும் என்னுடைய உள்ளத்தில் அமைதி பிறக்கவில்லை. என்னுடைய உள்ளத்தில் அமைதி பிறக்க நீங்கள்தான் ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று அவரை கெஞ்சி கேட்டான். செய்த தவற்றிற்காக ஆண்டவரிடம் 1000 மன்னிப்பு கேட்டாயா என்று புருவத்தை உயர்த்தி கேட்ட அந்த வயதான அருட்பணியாளர் இளைஞனிடம் தொடர்ந்து பேசினார். செய்த தவற்றிற்காக 1000 முறை ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தேவையில்லை. நீ செய்த தவற்றை ஒரே ஒரு முறை அருட்பணியாளரிடம் அறிக்கையிடு. பின்னர் ஆண்டவர் உன் குற்றங்களை மன்னித்ததற்காக அவரை 999 முறை போற்றி புகழ்ந்திடு. அப்பொழுது உன்னுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் என்றார். இதன் பிறகு இளைஞன் அருட்பணியாளர் தன்னிடத்தில் சொன்னது போல செய்து மன அமைதி அடைந்தான். ஆம், இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது உள்ளத்தில் அமைதி பிறக்க நமது குற்றங்களை ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு அவர் நமது குற்றங்களை மன்னித்ததற்காக அவரை போற்றி புகழ்கின்ற போது நமது உள்ளத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் பிறக்கிறது என்ற செய்தி இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகின்றது. இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலில் 3 இளைஞர்கள் இஸ்ரேல் மக்கள் செய்த பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு பின்னர் அவர் தங்களை தீச்சூளையிலிருந்து காத்ததற்காக அவரை போற்றுகின்றார்கள். தான் நிறுவிய பொற்சிலைக்கு வணக்கம் செலுத்தவில்லை என்பதற்காக பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் யூத இளைஞர்களான அனனியா, அசரியா, மிசாவேல் ஆகிய 3வரையும் தீச்சூளைக்கும் தூக்கி போடுகிறான். பொற்சிலையை வணங்காவிட்டால் தீச்சூளைக்குள் தூக்கி போடப்படுவோம் என்று 3 இளைஞர்களுக்கும் நன்றாகவே தெரிந்திருக்கும். ஆனாலும் அவர்கள் மன்னனுக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பொற்சிலையை வணங்காமல் இருக்கின்றார்கள். இதற்காக அவர்கள் தீச்சூளைக்குள் தூக்கி போடப்பட்டு 7 மடங்கு நெருப்பின் அளவு கூட்டப்படுகிறது. அப்போது அசரியா என்ற இளைஞன் இஸ்ரேல் மக்கள் செய்த பாவங்களை அவர்கள் சார்பாக அறிக்கையிட்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கின்றார். அதன் பிறகு ஆண்டவரின் தூதர் 3 இளைஞர்களையும் தீச்சூளையிலிருந்து காத்ததற்காக அவரை போற்றி புகழ்கின்றார்கள். இன்றைய பதிலுரை பாடலில் 3 இளைஞர்களும் மண்ணில் உள்ள மலைகள், குன்றுகள் யாவும் ஆண்டவரை வாழ்த்தவும் அவரை புகழ்ந்து பாடி அவரை ஏத்தி போற்றவும் அழைக்கின்றார்கள். ஆண்டவர் தமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் தன் அடியார்களை காக்கிறவர் என்பதால் நாம் அனைவரும் படைப்புகளோடு ஒன்றிணைந்து அவரை போற்றி புகழ்வோம். கடவுள் நம் குற்றங்களை மன்னிக்க தயாராக இருக்கும் பொழுது அவற்றை நாம் அவரிடம் அறிக்கையிடுவதில் என்ன தயக்கம்? படைப்புகளோடு ஒன்றிணைந்து நாம் படைத்தவரை போற்றி புகழ்வோம். கடவுளை நாம் ஏத்தி போற்றும்போது நமது வாழ்வு ஏற்றம் காணும். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் என்று திருப்பாடல் 100:1 பார்க்கிறோம். ஆகையால் நாம் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவரை வாழ்த்தி போற்றுவோம். அவரது அரசு அழிந்து போகாது. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, முன்பொரு காலத்தில் மன்னர் ஒருவர் இருந்தார். இவர் அடிக்கடி தொலைநாட்டிற்கு போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு எங்காவது கிளம்பி விடுவார். இவ்வாறு எங்காவது கிளம்பி சென்றுவிடும் இவர்
சில நாள்களோ அல்லது சில மாதங்களோ கழித்து அரண்மனைக்கு திரும்பி வந்து மக்களை நல்ல முறையில் ஆட்சி செய்வார். இதனால் மக்கள் இவருடைய ஆட்சியில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். உண்மையில் இவர் தொலைநாட்டிற்கு போவதாக சொல்லிவிட்டு எங்கேயும் செல்ல மாட்டார். தன் நாட்டிலேயே தான் இருப்பார். ஆனால் இவர் ஒரு சாதாரண விவசாயியைப் போல அல்லது ஒரு சாதாரண கூலி தொழிலாளி போல மாறுவேடம் தரித்து மக்கள் நடுவில் வலம் வருவார். அவர்களுடைய துக்க துயரங்களை கேட்டறிந்துவிட்டு அரண்மனைக்கு திரும்பி வந்து அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வார். இதனாலேயே மக்கள் இவருடைய ஆட்சி காலத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். மேலே இடம்பெறும் இந்த நிகழ்வில் வரும் மன்னர் வேறு யாரும் இல்லை, ஸ்காட்லாந்தை ஆண்ட 4ஆம் ஜேம்ஸ் என்பவரே ஆவார். ஆண்டவராகிய இயேசுவும் மனு உரு எடுத்து நம் நடுவில் வாழ்ந்து நம் துன்பத் துயரங்களை அறிந்து நமக்காக தன்னையே தந்தார். அதனால் அவருடைய அரசு என்றும் உள்ளதாக இருக்கின்றது. இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளது, அவரது அரசு அழிந்து போகாது என்கிற செய்தியை நமக்கு தருகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் தானியேல் ஒரு காட்சி காண்கிறார். அந்த காட்சியில் 4 விலங்குகள் தோன்றுகின்றன. இந்த 4 விலங்குகளும் முறையே பாபிலோனிய, மேதிய, பாரசீக, கிரேக்க, ரோமை ஆகிய 4 அரசுகளை குறிக்கின்றன. மிகவும் வலிமை வாய்ந்தவையாக கருதப்பட்ட இந்த 4 அரசுகளும் அழிக்கப்பட்டு மெசியாவின் அரசு அல்லது இறை அரசு நிறுவப்படுகின்றது. இறைவாக்கின தானியேல் காணும் இக்காட்சி இறையரசே என்றுமுள்ள அரசு என்ற செய்தியை நமக்கு உணர்த்துகின்றது. நற்செய்தியில் இயேசு உலகில் தோன்றும் அழிவுகள், மாற்றங்கள் யாவும் இறையாட்சி நெருங்கி வருவதற்கான அறிகுறிகள் என்கிறார். இயேசுவின் வார்த்தைகள் உண்மையானவை, ஒழியாதவை. அதனால் அவருடைய வார்த்தைகளை நம்புவோம். எனவே இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அழிந்து போகிறவற்றில் நம்பிக்கை வைக்காமல் அழியாமல் என்றும் இருக்கும் ஆட்சியை நமக்கு வழங்கும் இயேசுவில் நம்பிக்கை வைத்து அவர் வழியில் நடப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனைக்கு, இவ்வுலகில் தோன்றிய எந்த அரசும் நிலைத்திருக்கவில்லை இறையரசை தவிர, இதுவும் கடந்து போகும் என்று வாழ பழகிக்கொண்டால் துன்பங்கள் இல்லவே இல்லை. இறையரசு மண்ணில் மலர நாம் மன்றாடுவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் என்று தூய மத்திய நற்செய்தியில் 6ஆம் அதிகாரம் 33 ஆண்டவர் இயேசு கூறுவார். ஆகவே இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இறையரசை நாடி இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.